சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ராசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்விக்கு ஒரு நீதியை சொல்லாம தப்பான ஒரு நியாயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. செல்லப்பா பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பொண்ணு தமிழ்ச்செல்விக்காக நியாயம் கேட்கறதுக்காக ராசாங்கத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி சேதுபதி எந்த ஒரு தப்புமே பண்ணல, என் புருஷன் எந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டாருன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அவ்வளோ தூரம் நம்புறாங்க. ஆனா ராசாங்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட பையனையே நம்பாம இந்த மாதிரி தப்பை பண்ணிருப்பான், நாங்கள் தான் சாட்சி, நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் பையன் மேலே ஒரு குற்றத்தை வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு எதிராக செல்லப்பா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு பார்த்தீங்கன்னா இதை நிறுத்துறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் ராசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காமல் இதுக்கு ஒரு தப்பான நியாயத்தை முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசாங்கம் 2 சான்ஸை கொடுக்குறாரு. அதில் ஒரு சான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தமிழ்ச்செல்வி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க இந்த வீட்டில் இருந்துக்கலாம், 2 பேருமே இந்த வீட்டில் வாழ்ந்துக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை, என் பொண்ணு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, என் பொண்ணை விவாகரத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நிமிஷமே இந்த வீட்டிலே தமிழ்ச்செல்விக்கு நாங்கள் விவாகரத்து கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு என்னோட சொத்துல பாதியை தமிழ்ச்செல்வி பேரில் எழுதி வச்சிடுறேன். இந்த 2 விஷயம் தான், இது 2 விஷயத்தில் எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2த்துல ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு ராசாங்கம் சொல்லிடுவாரு. இந்த முடிவை கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ஐயோ சொத்தை வேற எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, அப்பா வேற அவசரப்பட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் தன் பொண்டாட்டிக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் ரொம்பவே அமைதியாகவே இருக்காரு. செல்லப்பா பார்த்தீங்க அப்படின்னா தன் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கத்துக்கிட்ட போயிட்டு ரொம்ப நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க, ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி தான் முடிவெடுப்பாரா, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன் எப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்வீங்கன்னு நினச்சிட்றேன், ஆனால் இவ்வளோ மோசமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என் பொண்ணை காசு கொடுத்து சரி கட்ட பார்க்குறீங்களா, ஏன் இதே காசை அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதானே, கல்யாணமாகி உங்கள் பையன் கூட வாழ்ந்த இவ்வளோ நாள் வாழ்ந்த என் பொண்ணை சரி கட்ட பார்க்குறீங்க, ஏதோ கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நிற்கிறா, அது உண்மையா என்னன்னு கூட தெரியல, ஏன் அந்த பொண்ணுக்கு காசை கொடுத்து சரி கட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பா பார்த்தீங்கன்னா தன் பொண்ணுக்காக நியாயம் கேட்குறாரு. ராசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிலுமே சொல்லாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன என் பொண்ணை பற்றி ஏன்னா இப்படி தப்பாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பார்த்தீங்கன்னா செல்லப்பா கிட்ட பேசுவாங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டீங்க, நீங்கள் தேவையில்லாமல் நடுவில் வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பார்த்தீங்கன்னா செல்லப்பா மிரட்டுற மாதிரி பேசுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதியும் ஒரு பதிலுமே சொல்லாமல் நிற்பார். சேதுபதி கிட்ட போயிட்டு செல்லப்பா ஏன்பா உங்களை நம்பி தானே என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க, என் பொண்ணு உங்களை நம்புகிற அளவு கூட உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஏன் அந்த அளவுக்கு அன்றைக்கி குடிச்சிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியை பார்த்து செல்லப்பா கேள்வி கேட்குறாரு. இப்படி பண்ணிட்டீங்களே என் பொண்ணோட வாழ்க்கையை, இன்னொரு பொண்ணை கட்டுறதுக்கு நீங்களும் ரெடியாக தான் இருக்கீங்க போலையே, என் பொண்ணை விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியை பார்த்து செல்லப்பா கேட்குறாங்க. உடனே சேதுபதி பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த மாதிரி கையெடுத்து தமிழ்ச்செல்வியை கும்பிடுறாங்க. கும்பிட்டு என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, சத்தியமாக எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை, இந்த மாதிரி தாமரை ரூமுக்கு வந்தது எல்லாம் உண்மைதான், எனக்காக என் பர்த்டேக்காக ஏதோ கேக் வெட்டினா கேக் சாப்பிட்டது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே ஞாபகமும் இல்லை, எனக்கு ஏன் அப்படின்னு என்னமே புரியல தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் நான் இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சேதுபதி சொல்கிறாங்க. உடனே செல்லப்பா கேட்டிங்களாயா, எல்லாரும் கேட்டிங்களா காது கொடுத்து, அந்த மனுஷனே நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பழியை எப்படி நீங்கள் அவர் மேலே போடலாம், இதை எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதெல்லாம் எல்லாருமே கண் முன்னாடி பார்த்துட்டு தானே எல்லாம் சொல்கிறோம், அதை எப்படி அவன் ஒருத்தர் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்ப முடியும், அவரே குடிச்சிட்டு இருந்தனால தான் என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியல, அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறது எப்படி நம்ப முடியும், இத்தனை பேர் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே அந்த காட்சியை பார்த்துருக்கோம், அப்படி இருக்கும்போது எங்களெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டிங்களா, நாங்கள் சொல்கிறதான் உண்மைன்னு சொல்லிட்டு சாவித்ரி பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வராங்க செல்லப்பா கிட்ட. செல்லப்பா பார்த்தீங்கன்னா இவங்க எது சொல்கிறதுமே காதில் வாங்காமல் இதுக்கு ஒரு நீதி கிடச்சே ஆகணும், என் பொண்ணை விவாகரத்தெல்லாம் பண்ணவே மாட்டோம், அதே மாதிரி இன்னொரு கல்யாணமும் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க.
இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு நான் ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி பார்த்தீங்கன்னா, ஐயோ இவ வேற வாயை திறக்கிறாளே, இவ என்ன குட்டியை குழப்ப போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசுக்குள்ளே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. என்னோட மாமா வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அதனால இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, தாமரையும் என் மாமாவையும் 2 பேருமே கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுக்கணும். ஹாஸ்பிட்டலில் வந்து டெஸ்ட் எடுத்து உண்மையிலேயே இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அவர் வாயால் சொல்லட்டும். அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து நான் நம்புவேன். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்குன்னு அவங்க சொன்னால் நானே இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இல்லை அப்படின்னா என்ன நடக்குனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க. இந்த முடிவை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. முக்கியமாக சாவித்திரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறிடுறாங்க. ஐயோ டெஸ்ட்டா, இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்தால் நம்ம சொல்கிறது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே, இப்போ என்ன பண்ணுறது, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு உடனே சாவித்திரி பார்த்தீங்கன்னா, என்ன என் பொண்ணையே வந்து நீ டெஸ்ட் எடுக்கிறியா, அவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட சாவித்திரி வந்து சண்டைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் செல்லப்பா சொல்கிறாங்க, என்னம்மா நிறுத்துமா, அவள் சொல்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது, அவள் கரெக்டாக தானே சொல்கிறா, யாருக்குமே வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படி இருக்கும் போது அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு டெஸ்ட் எடுத்தால் என்ன தப்பு, தமிழ்ச்செல்வி சொல்கிறது தான் 100% கரெக்டு. இவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து அப்படி டாக்டர் என்ன சொல்கிறதோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செல்லப்பா வந்து சொல்கிறாங்க. உடனே சுற்றி உள்ள எல்லா மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி சொன்ன முடிவை வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு தான், ஆமாம் அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கையும் பார்க்கணும்ல, இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் சேதுபதி வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்னையா தப்பு, நாம் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம், அதுக்கப்புறம் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க. சரி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் டெஸ்ட் எடுக்க ஒத்துக்குவார். சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் வந்து அதிகமாயிரும். இது எப்படியாவது தடுத்தாகணுமே சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் ராஜாங்கமே முடிவை சொல்லிட்டனால இதை மீறி அவங்களால ஒன்றுமே பேச முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தாமரையும் சாவித்திரி வந்து பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, பொய்யான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொல்லி சேதுபதிக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பிளானோட பண்ணுறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரையும் குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு இவங்க 2 பேரையும் ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பணும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வார எபிசோடில் போக போகுது. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா சரியான முடிவை சொல்லி அவங்க வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறனால அவங்க 2 பேருமே அவங்க பண்ண சதினால் மாட்டிக்க தான் போகிறாங்க. ஸோ ராஜாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முடிவில் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம பையனே நம்பாமல் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசை உடஞ்சி ஃபீல் பண்ண போகிறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ்ச்செல்வி தான் ஜெயிக்க போகிறாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுபதி தான் என்றைக்குமே சேர்ந்துருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அடுத்த வார எபிசோடில் போகும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.